வணக்கம், நான் டாக்டர் சுதாகர். வெல்கம் டு மை சேனல். குழந்தைங்களுக்கு வர யூரின் இன்ஃபெக்ஷன் யூடிஐ அப்படின்னு சொல்லுவோம். இதை பற்றி பேசுங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. அதனால தான் இந்த வீடியோ. நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு மருந்துகள் கொடுக்கக்கூடாது, மெயினாக ஆன்டிபயோட்டிக் ஆபத்தானது கொடுக்கவே கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்திருப்பேன். ஆனாலும் இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இருந்தால் மட்டும் எதையும் யோசிக்காமல் அவசியம் ஆன்டிபயோட்டிக் கொடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருப்பேன். இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் அப்படின்னா என்ன, இது எதனால வருது, இது வராமல் தடுக்கிறது எப்படி, அப்படியே பை சான்ஸ் வந்துருச்சுன்னா ட்ரீட்மெண்ட் எந்த மாதிரி பண்ணோம், இதை பற்றி எல்லாம் தான் டீட்டெயிலாக நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், இந்த யூடிஐ அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ கிட்னி இருக்கும். கிட்னியில் தான் இந்த யூரின் உருவாகும். கிட்னிலேருந்து ஒரு பைப் மாதிரி வரும், டியூப் மாதிரி வரும். அது பேர் யூரிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து யூரின் சேகரித்து வைக்கிற பை, யூரினரி பிளாடர்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு வந்து யூரினை கொடுக்கும். அப்புறம் அதுலேருந்து யூரின் ஒரு டியூப் மூலிமா வெளியே வந்து டோட்டலாக வெளியே வந்துடும். ஸோ இந்த டியூப் பேர் யூரித்ரான்னு சொல்லுவோம். இந்த பாதையில் ஏதோ ஒரு இடத்துல கிருமி தாக்குதல், அதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது யூடிஐ அப்படின்னு சொல்லுவோம். இந்த யூடிஐக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, இந்த யூரின் சேகரித்து வைக்கிற பையன் சொன்ன பார்த்தீங்களா, யூரினரி பிளாடர், இந்த பகுதியிலேருந்து கீழெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருந்தது அப்படின்னா குழந்தை யூரின் போகும்போது எரிச்சல் இருக்கலாம், பெயின் இருக்கலாம், அழுகலாம், குழந்தைங்களுக்கு சொட்டு சொட்டாக யூரின் போகலாம், இதெல்லாம் நடக்கலாம். பை சான்ஸ் கிட்னிலேருந்து வர்ற டியூப் யூரிட்டர் இதிலெல்லாம் இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருக்காது. யூரின் போகும்போது எரிச்சல் இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட்டு ஃபீவர் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு வரும். சம்டைம்ஸ் கூட சேர்ந்து வயிறு வலி இருக்கலாம், குழந்தை டல்லாக இருக்கலாம். இதெல்லாம் தான் இந்த யூடிஐ அப்படிங்கிறதுக்கான சிம்டம்ஸ். இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் குழந்தைகளுக்கு எதனால் வருதுன்னு நான் சொல்கிறேன். ரொம்ப காமனான காரணம், இந்த மோஷன் போகிற பகுதியில் அதை சுற்றி நிறைய கிருமிகள் இருக்கும். மோஷன்லேயே நிறைய கிருமிகள் இருக்கும். இதில் ஏதாவது சின்னதாக குழந்தைங்களுக்கு யூரின் போகிற பகுதி வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா அதில் இருக்கிற பாக்டீரியா யூரின் இன்ஃபெக்ஷன் உருவாக்கலாம். ரெண்டாவது, இந்த குழந்தைங்களுடைய யூரின் போகிற பகுதியை சரியாக நம்ம பராமரிக்கலை அப்படின்னா அப்போ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். இல்லை மூணாவது காரணம்னு சொல்லணும்னா, குழந்தைங்களுடைய இந்த கிட்னிலேருந்து யூரின் வெளியே வர்ற வரைக்கும் இருக்கிற பார்ட்ஸு, நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன்ல, அதில் ஏதாவது அப்நார்மாலிட்டி இருக்குது, அடைப்பு இருக்குது, வீக்கம் இருக்குது அப்படின்னா யூரின் இன்ஃபெக்ஷன் வரலாம். இப்போ இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, குழந்தைங்களுக்கு ஆண் குழந்தையாகட்டும் சரி, பெண் குழந்தையாகட்டும் சரி, ப்ராப்பராக யூரின் போகிற பகுதியை க்ளீன் பண்ணணும். இதை எப்படி ஆண் குழந்தைங்களுக்கு பண்ணுறது, எப்படி பெண் குழந்தைங்களுக்கு பண்ணுறது ரொம்ப டீட்டெயில்டாக முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ரெண்டாவது, பை சான்ஸ் ஏதாவது ஒரு குழந்தைக்கு இந்த கிட்னியோ இல்லை அதுலேருந்து வர்ற பைப்புகள் சம்மந்தமாக ஏதாவது பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு எப்படி ப்ராப்பராக பார்த்துக்கிறது, என்ன மருந்துகள் கொடுக்கணுங்கிறது உங்கள் டாக்டர் ஆல்ரெடி சொல்லியிருந்திருப்பாங்க. அதை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். இவ்வளோ தான் யூரின் இன்ஃபெக்ஷன் வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள். அடுத்தது, பை சான்ஸு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, யூடிஐ வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும் நான் சொல்கிறேன். இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குதா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்வலாக யூரின் டெஸ்ட் பண்ணுவாங்க. யூரின் டெஸ்ட் பண்ணால் அதில் இன்ஃபெக்ஷன் இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்சே நிறையா குழந்தைங்களுக்கு சும்மா ஃபீவர் இருக்கும், லைட்டாக சளி இருமல் கூட ஃபீவர் இருக்கலாம். ஏதோ யூரின் கல்ச்சர்னு ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க. கல்ச்சர் டெஸ்ட் பண்ணோடனே அதில் கிருமி வளர்ந்துருச்சுன்னு சொல்லி ஆன்டிபயோட்டிக் கொடுத்துருவாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஒரு குழந்தைக்கு ஃபீவருக்காக நம்ம இவாலுவேட் பண்ணுறோம், யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம்னு தோணுச்சுன்னா ஃபஸ்ட்டு யூரின் ரொட்டீன் ஒன்று இருக்குது, அதை பண்ணிவிட்டு அதில் யூரின் இன்ஃபெக்ஷன் சந்தேகம் இருந்தால் மட்டுமே யூரின் கல்ச்சர் அனுப்பணும். பல இடத்துல அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது. டைரெக்டாக யூரின் கல்ச்சர் எடுத்துறாங்க, அதுவுமே ப்ராப்பராக எடுக்கிறது கிடையாது. ப்ராப்பராக யூரின் கல்ச்சர் எடுக்கலை அப்படின்னா நிறைய நேரம் அதில் வந்து தப்பாக கிருமி வளரும். அதை நம்ம யூரின் இன்ஃபெக்ஷன் நினச்சி தேவையில்லாமல் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கூடாது. ஸோ ஒரு குழந்தைக்கு உண்மையாகவே யூரின் இன்ஃபெக்ஷனுக்கான சிம்டம்ஸ் இருக்குது, குழந்தை அழுகிறாங்க, யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, சொட்டு சொட்டாக யூரின் போகிறாங்க, இந்த மாதிரி இருந்து யூரின் ரொட்டீன் பண்ணி அதில் பாசிட்டிவ் வருது, கல்ச்சர் கூட சேர்த்து பண்ணி பாசிட்டிவ் வருதுன்னா கண்டிப்பாக ஆன்டிபயோட்டிக் குழந்தைங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்காங்கன்னா அட்மிஷன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லை ஓரளவு பெரிய குழந்தையாக இருக்கிறாங்கன்னா வாய் வழியாகவே ஆன்டிபயோட்டிக் கொடுத்து அனுப்பிச்சுடுவாங்க. அதுலேயே இம்ப்ரூவ் ஆயிடுச்சுனாலே போதும். பை சான்ஸ் வாய் வழியாக ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறதுல இம்ப்ரூவ் ஆகலை அப்படின்னா அப்புறம் அட்மிஷன் பற்றி சொல்லுவாங்க. ஒரு குழந்தைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரே ட்ரீட்மெண்ட்டு ஆன்டிபயோட்டிக். அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு தண்ணி நிறைய கொடுக்கலாம். திருப்பி வராமல் தடுக்கிறதுக்கு ப்ராப்பராக அந்த யூரின் போகிற பகுதியை ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். கூட சேர்ந்து ஒரு குழந்தைக்கு யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துச்சு அப்படின்னா பெரும்பாலான நேரம் குழந்தைக்கு ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். அது அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனு, அதில் சைடு எஃபெக்டில் எதுவும் கிடையாது. அந்த ஸ்கேன் வந்து கிட்னி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பார்த்து
அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதில் வீக்கமோ இல்லை அதில் பாதையில் அடைப்போ ஏதாவது இருக்கான்னு அந்த ஸ்கேனில் தெரிஞ்சிடும். இதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா ஃபர்தராக யூஸ்வலாக எதுவும் பண்ண தேவை இருக்காது. ஒரு குழந்தைக்கு உண்மையான யூடிஐ, உண்மையாகவே யூரின் இன்ஃபெக்ஷன் திருப்பி வருதுன்னா கண்டிப்பாக டீட்டெயில்டாக எவாலுவேட் பண்ணி ஆகணும். ஜஸ்ட்டு ஒவ்வொரு தடவையும் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து சரி பண்ணது மட்டும் பத்தாது. உண்மையாக அவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு டீட்டெயிலாக எவாலுவேட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த யூரின் இன்ஃபெக்ஷன் சம்மந்தமாக எனக்கு சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ரொம்ப தேவையான முக்கியமான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஃப்யூச்சர் வீடியோஸில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு சில விஷயம் சொல்ல ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் எவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி.